2026 தமிழக தேர்தல் திராவிட அரசியலின் தொடர்ச்சியா, தமிழ் தேசியத்தின் எழுச்சியா? தமிழக அரசியல் பல தசாப்தங்களாக இரண்டு பெரிய சக்திகளை மையமாக கொண்டு இயங்கி வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த இரு கட்சிகளும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலை ஆளும் நிலையில் இருந்துள்ளன. ஆட்சி மாறினாலும் அரசியல் திசை பெரும்பாலும் அதே பாதையிலே சென்றது என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் 2026 தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு பரபரப்பாகியுள்ளது. அந்த பரபரப்புக்கு முக்கிய காரணம் நடிகர் விஜய் அரசியலுக்கு நேரடியாக வந்திருப்பது. அவர் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் தற்போது அரசியல் விவாதங்களின் மையமாக மாறியுள்ளது. இதே நேரத்தில் பல ஆண்டுகளாக மாற்று அரசியல் குரலாக தன்னை நிலைநிறுத்த முயற்சி செய்து வரும் நாம் தமிழர் கட்சி மீண்டும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. தமிழகம் திராவிட அரசியலை தொடருமா அல்லது தமிழ் தேசிய அரசியலுக்கு திரும்புமா? திராவிட அரசியல் தமிழக சமூக அமைப்பில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்தது என்பது மறக்க முடியாத உண்மை. கல்வி, சமூக நீதி, மொழி உரிமை போன்ற பல துறைகளில் இந்த அரசியல் பாதை தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் காலப்போக்கில் அதே அரசியல் மீது கடுமையான விமர்சனங்களும் எழுந்தன. குடும்ப அரசியல், ஊழல் குற்றச்சாட்டுகள், ஆட்சியில் நீண்டகால ஆதிக்கம், அரசியல் மரபுரிமை, இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக இரண்டு கட்சிகளுக்கு வெளியே மாற்று அரசியல் தேவை என்ற கருத்து இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. சீமான் தலைமையில் செயல்படும் நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியலில் முற்றிலும் வேறுபட்ட கோட்பாட்டை முன்வைக்கிறது. தமிழ் தேசியம். இந்த அரசியல் கூறுவது தமிழர் அடையாளம் மற்றும் தன்னாட்சி, தமிழ்நாட்டின் வளங்களை தமிழர்களுக்கே முன்னுரிமை, இயற்கை வள பாதுகாப்பு, தமிழ் மொழி மற்றும் கலாச்சார முன்னிலை. இளைஞர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் இந்த கட்சிகளுக்கு வலுவான ஆதரவு உருவாகியுள்ளது. தேர்தலில் பெரிய வெற்றி இன்னும் கிடைக்கவில்லை என்றாலும் மாற்று அரசியல் என்ற அடையாளத்தை இந்த கட்சி நிலைநிறுத்தியுள்ளது. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்ப கட்டத்திலேயே மிகப்பெரிய கவனத்தை பெற்றுள்ளது. விஜய் தமிழகத்தில் மிகப்பெரிய ரசிகர் அடிப்படை கொண்ட நடிகர். இந்த சமூக ஆதரவு அரசியலாக மாறுமா என்பதுதான் தற்போது முக்கிய கேள்வி. ஆனால் விமர்சகர்கள் எழுப்பும் சந்தேகங்கள் உண்மையில் புதிய அரசியலா அல்லது திராவிட அரசியலின் புதிய முகமா? கொள்கை அடிப்படையா அல்லது பிரபல அடிப்படையா? இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் இன்னும் அரசியல் களத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல்கள் பல நேரங்களில் உணர்ச்சி அடையாளம் மற்றும் அரசியல் பாரம்பரியம் ஆகியவற்றின் கலவையாக முடிவடைகின்றன. 2026 தேர்தல் மக்கள் முன் 3 பெரிய பாதைகள் இருக்கலாம். பழைய அரசியல் தொடர்ச்சி, திமுக அல்லது அதிமுக. புதிய பிரபல அரசியல், கொள்கை அடிப்படையிலான மாற்று நாம் தமிழர். இந்த 3இல் எது வெல்லும் என்பது தமிழக வாக்காளர்களின் அரசியல் விழிப்புணர்வை பொறுத்தது. தமிழகம் இன்று ஒரு முக்கிய அரசியல் சந்திப்பில் நிற்கிறது. ஒருபுறம் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திராவிட அரசியல், மற்றொரு புறம் தமிழ் அடையாள அரசியலை முன்வைக்கும் புதிய முயற்சி, மூன்றாவது புறம் பிரபலத்தின் சக்தியை அரசியலாக மாற்ற முயலும் புதிய கட்சி. 2026 தேர்தல் வெறும் ஆட்சி போட்டி அல்ல, அது தமிழக அரசியலின் அடுத்த தலைமுறை பாதையை தீர்மானிக்கும் தேர்தல். மக்கள் எதை தேர்வு செய்வார்கள்? பழைய பாதையா, புதிய முகமா, அல்லது முற்றிலும் வேறுபட்ட அரசியல் திசையா? அந்த பதிலை வழங்கப் போகிறது தமிழக மக்களின் வாக்கு. நீங்கள் கேட்டது சங்கிலியன் செய்தி பிரிவு வழங்கிய தமிழக தேர்தல் அரசியல் செய்திகளின் கண்ணோட்டம். மீண்டும் ஒரு அரசியல் செய்திகளின் கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.